என்னதான் அவர் தடவை இருக்காரு சும்மா நிக்காம வாங்க பருப்பு தாங்க நல்லா இருக்கு பருப்பு நோக இல்லாம அரைச்சிருக்காங்க சரிங்க தம்பி நீங்க போயிட்டு வாங்க உங்க தங்கச்சி நான் தனியா ஆசீர்வாதம் அனுப்புறேன் சரிங்க என்ன அப்படி கூட சொல்ல மாட்டேன் போயிட்டு வாங்க போயிட்டு வரீங்களா சரி போயிட்டு வாங்க இதுக்கெல்லாம் ஆள் குட்டியாண்டு விட்ட பத்தியா புஞ்சைனா என்ன முதல்ல உன் தங்கச்சியில கேட்டு சொல்லு ஆனா நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்னன்னு உனக்கு தெரியாது தெரியாதுனே புஞ்சைனா என்ன நஞ்சைனா கூட தெரியும் இந்த புஞ்சைனா என்னன்னு எனக்கு இனிமே அப்புறம் கடுப்பு குச்சி தம்பிங்க வா உன்னை யாரும் போக சொல்லல இங்க வா இங்க வாடா டேய் டேய் இங்க வா குறிஞ்சி குளம் காக்கும் குணமாதே நீ வாழ்க நாரதனை வாழ்த்தம்மா ஜெய மாதவர்கள் வாழ்த்தம்மா குறிஞ்சி குளம் காக்கும் குணமாதே நீ எனக்கு நாரதனை வாழ்த்தம்மா இந்த நாரதனை வாழ்த்தம்மா சந்திப்பு அப்படி அப்படின்னா 3 விதமான ஸ்லிப் இருக்கு. பொதுவா தெரிஞ்சிருக்கா அப்படி பாக்குறதுக்காக சந்திக்கக்கூடிய ஸ்லிப் இருக்கு. தெரிஞ்சுக்கணும் அப்படிக்காக சந்திக்கக்கூடிய சந்திப்பு இருக்கு. இன்னைக்கு தெரிய வைக்கணும் அப்படிக்கா சொல்லக்கூடிய சந்திப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விதமான ஸ்லிப்னாலையும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உண்டாயிருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஆகை கங்கையும் பகிர்வதம் சந்திச்ச கருத்தால தான் ஆகை கங்கை பூமிக்கு இறங்கி ஒரு அன்னைக்கு கேரமாச்சு கருதி செமத்தக்கினி முனிவன் சந்திச்ச கருத்தால 21 தலைமுறை இந்த சத்திரிய வம்சத்துல அடிக்கிற பரசுராம சோதம் கூட அன்னைக்கு அந்த சந்திப்பு காரணம் சமயத்துல சத்திரஜித்து என்று சொல்லக்கூடியவனும் கிருஷ்ணன் சந்திச்ச கருத்தால தான் சிகமந்தகமணி என்று சொல்லக்கூடிய மணியாகப்படுது சூரிய பகவானு போய் சேர அன்னைக்கு காரணமானுச்சு. இந்த சமயத்துல ராமனும் சுக்ரீவன் செஞ்ச கருத்தாலதான் அது சிறந்த நட்புக்கு எடுத்துக்காட்டாம இருந்துச்சு. இந்த சமயத்துல ராமனும் குகனும் செஞ்ச கருத்தாலதான் அது சிறந்த சகோதரத்துவம் எடுத்துக்காட்டாம இருந்துச்சு. ஏன்னா நானும் அனுசியா செஞ்ச கருத்தாலதான் புலவத்துல கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு சிறப்பா அப்படி இந்த புலவ மக்கள் தெரிஞ்சுக்க அந்த சினிப்பு காரணமா இருந்துச்சு. அன்னைக்கு எதை சமயத்துல ராமனும் யமனும் செஞ்ச கருத்தாலதான் அது லட்சுமணனுடைய இழப்பிற்கு காரணமா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருமான சந்திப்பை சந்திக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சிறப்பு இருக்கும். என்ன அன்னைக்கு தருமத்தை தருமனரி என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இருந்துச்சு. பீமன்ட்ட கதாயுதம் சுழற்றுல ஒரு சிறப்பு இருந்துச்சு. அர்ஜுனன்ட்ட வில்வத்தை ஈரல ஒரு சிறப்பு இருந்துச்சு. நகுலன்ட்ட குதிரை சவாரியை செய்கிறதுல ஒரு சிறப்பு இருந்துச்சு. சகாதேவன்ட்ட சாஸ்திரத்தை வகுக்கிறதுல ஒரு சிறப்பு இருந்துச்சு. குண்டோதரன் சாப்பாட்டுலையும் கும்பகரன் உறக்கத்திலையும் இப்படி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருந்தாலும் கூட இன்னைக்கு அப்படி உங்கள்கிட்ட என்னதான் சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் தான். அதுக்கு முன்னாடி உன்னை பற்றிய சில விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் சிறப்பா பேசணும், சிறப்பா பேசணும் எதிர்பார்ப்பேன். பேசுமா. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது. முக்காலம் உணர்ந்த முனிவர் நீங்க வந்து என்னை பார்த்து விவரம் கேட்கணும்னு கேக்குறீங்களே சாமி. கேளுங்க, தெரிஞ்ச அளவுக்கு பதில சொல்றேன். தெரியாத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சாமி. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால கேளுங்க சாமி. என்னிட கேட்கிறேன்னு சொல்றீங்க, கேளுங்க. ஆனா திருப்பி நான் உங்ககிட்ட கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட விவரம் இருக்கா? சரியான போட்டி. எப்படி எப்படி இப்ப சொன்னது அப்படியே திருப்பி சொல்லணும். என்னட்ட கேட்கணும்னு கேக்குறீங்க சாமி. கேள்வி கேளுங்க, நான் பதில சொல்றேன். ஆனா திருப்பி நான் கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட விவரம் இருக்கா? அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். இவ்வளவு நேரம் நான் பேசினேன் அப்படின்னா சரி பிள்ளைக்கு ஏதோ பெருமை கொடுக்கணும் அப்படி இருக்காங்க. உன்னை சந்திப்ப சொல்லி உன்னை பெருமைப்படுத்தணும் அப்படி இருக்காங்க. ஏமா உன்னிடத்துல எனக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட நீ புலகத்துல வாழக்கூடிய பண்ணு உனக்கு பெருமை அப்படி இருக்காங்க. உன்னிடத்துல உன் வாயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்காங்க. அப்படி விஷயத்த சொன்னேன். அதுக்கு திருப்பி நான் கேட்பேன்னா அப்படி திருப்பி என்று கேட்கற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? போத எனக்கு என்ன பாரு. அது என்ன 3 வகையான சந்திப்பு? அது என்ன சந்திப்பு? இந்த சந்திப்பு தெரிஞ்சிருக்கா? அப்படி பாக்கறக்கா ஒரு சந்திப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்திப்பு இருக்கு. அது என்ன தெரிய வைக்கணும்னா என்ன உங்களுக்கு தெரிய வைக்கிற தெரியாம கேட்கிறேன். இப்ப நாங்க பேசுறத திருப்பி நாங்க பேசுற பேச்சுல குத்தம் நக்கீரர் பேட்டியா தனி நாங்க பேசுற பேச்சுல குத்தம் நீங்க என்ன தெரிய வைக்கணும்னா நீங்க அவ்வளவு விவரமான ஆள தெரிய விவரமான ஆளுவேன் பாக்குறதுக்கு தானே எங்களை கூட்டி வந்திருக்காங்க. குத்தங்கள் எடுத்தா நீங்க பெரிய ஆளா? நீங்க கோழி முட்டை சனி தெரியுமா? தெரியுமா? கேட்டு பாரு. தெரியுமா? அளவு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அடக்கி பேசணும். தெரிய வைக்கணும்னா அப்ப தெரிய வைக்கிறீங்க சொன்னோன்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கும் காரணம் இருக்காங்க. காரணம் சொல்ல மாட்டேன். என்ன காரணத்தோட சொன்னீங்க நீங்க? ஏன்னா பாவம் சரி பிள்ளை இன்னைக்கு ஒரு போகட்டும் நம்ம வேணா பேச விட்டோம். ஏன்னா பிள்ளைக்கு ஒரு தரத்தை பேச விட்டு பார்க்க அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு உன் தரத்தை அதுவும் வந்தோடனே நீங்க 2 இடத்துல சொன்னீங்க இருக்கிற பிள்ளைல சின்ன பிள்ளை நான் தான். ஆமா உண்மையிலே நான் தான் சின்ன பிள்ளைதான். அப்படிப்பட்ட அந்த சின்ன பிள்ளை தரத்தை பேச விட்டு பார்க்க அப்படின்னு இருக்காங்க. தெரிய வைக்கணும்னு காரணம் இருக்கு. தெரிஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம நாரத முடிவு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படி இருக்கா நீ வந்திருக்கலாம். தெரிஞ்சுக்கணும் நாரதத்துல இருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கா நீ வந்திருக்கலாம். தெரிய வைக்கிறீங்கன்னா காரணம் இருக்கு. என்ன தெரிய வைக்கணும்? என்ன இன்னைக்கு நாதமுனியும் நம்ம அல்வாரை சேர்ந்துதான் இந்த பூலோகத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு தெரிய வச்சாங்க. அது மாதிரி நீ நானும் சேர்ந்து பூலோக மக்களுக்கு நல்ல விஷயத்த தெரிய வைக்கணும் அப்படி இருக்க இந்த சந்திப்பு சொன்னேன். இதெல்லாம் பெரிய குத்தகம் நடிச்சுடுவ நீ. அந்த தெரிய வைக்கணும்னு நினைங்களா? கூடாது சாமி நீங்க சொன்னது அத நான் நினைச்சது இதை அப்ப கேள்விகள் தரப்படும் தட்டிகள் திறக்கப்படும். ஆமா இது என்ன சொன்னா நான் சொல்லுவேன் இந்த பழமொழியா பொய்யின்னு. எப்படி நீங்க சொல்றீங்க பொய்யின்னு? கேள்விகள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும். ஆமா சொன்னி இல்ல? ஆமா அன்னைக்கு பாண்டவர்கள் தருமனோட பாண்டவர்களுடைய தலைவனாக அப்படி தருமே கௌரவோட தலைவனாக கூட துரியோதனோட சூதானமா துரியோதனோட சூதானா நான் சுதாரி பண்ணிக்கிறேன்னு பாக்குறேன். அப்ப அந்த கௌரவோட சூதாடும் போது தோத்து போனாங்க. போகும்போது என்ன நிபந்தனை? 12 வருட கால வனவாசமும் 1 வருட கால அஞ்ஞானவாசம் முடிச்சு வந்தா உங்க நாட்டை தர்றேன்னு சொன்னாங்க. அப்ப திருப்பி வந்து கேட்டாங்க நாட்டை கொடுத்தானா? கொடுக்கல. கேட்கிற இடத்துல கேட்கணும் சாமி. ஓஹோ நீங்க அந்த வழியில வர்றீங்க. வழியில வரணும். நாங்க எப்படி பேசலாம் பேசணும் தான் இப்படி சொல்றீங்க. அப்ப கேளுங்க திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். நான் சொல்றேன் இன்னொரு காலத்துல ஒருத்தன் தட்டினா முறை எரிஞ்சு தட்டினா ஒருத்தன் முறை தவறி தட்டினா ஒருத்தன். இப்ப முறை எரிஞ்சு தட்டினா யாருதான்? நானே இந்த சண்டிப்பா தொட்டு பேசுறேன். பாண்டிய மன்னன் எதுக்காக தட்டினா இல்ல அவனுக்கு என்ன சிறப்பு கிடைச்சிச்சு? அதாவது நாட்டு மக்கள் நகர சோதனைக்காக ராத்திரி நேரத்துல போறாரு. அப்ப ஒரு வீட்டு கதவை தெரியாதனமா தட்டிடுறாரு. தட்டுனாலே காலையில அரண்மனையில இருந்து சொல்றாங்க ராத்திரி நேரத்துல எங்க கதவை தட்டினாரு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா மன்னன் சொன்னாரு. அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சா அவர்
அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஏன் கைய வெட்டி எடுங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் மக்கள் எல்லாம் முடிச்சாங்களாம். அப்பதான் சொன்னாரா அந்த கதவை தட்டுனதே நான் தான் அப்படின்னு சொன்னா வலது கையை வெட்டி எடுத்து பொன்னால கைப்படுத்தினாங்க சாமி. அதனால அவருக்கு பொற்கை பாண்டியன்னு ஒரு பேரே வந்துச்சுல்ல. யாருக்கு? பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய மன்னனுக்கு. அதனாலதான் பொற்கை பாண்டியன் பேர் வந்துச்சா? ஆமா. சரி, இப்ப முறை தவறி தட்டினவன் யாரு? முறை தவறி தட்டின தேவேந்திர போய் தட்டினான். எதுக்கு அவன் தட்டினா? அகலிங்கிற பொண்ணை போய் தட்டினானே. அகலியோட புருஷன் யாரு? அகலியோட புருஷன் யாரு? அகலியோட புருஷன் யாரு நீங்க சொல்லுங்க அப்போ. நாங்க கேள்வி கேட்டா நீ சொல்ல மாட்டியா? நாங்க கேள்வி கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்களே கேள்வி கேட்டுருப்பீங்க, நாங்களே பதில் சொல்லுவோம். அகலியோட புருஷனே கௌதமருங்கிறவரு. சரி, போய் தட்டினான்ல, என்ன காரணத்தால தேவேந்திர போய் அகலியை கதவை போய் அகலிகை போய் தட்டினே ஒரு யோனிக்காதானே நீ ஆசைப்பட்டு போன, உன் உடம்பெல்லாம் யோனியா போகட்டும்னு ஜாபத்தை கொடுத்தாருல. இருங்க, தேவேந்திரன் ஜாபம் வாங்கினார்ல, அப்ப அகலிகைக்கு ஜாபம் கொடுத்தாருல, என்ன சாபம் கொடுத்தாரு? நாங்க இப்ப எங்க சித்தைங்கள்ட்ட நீங்க திருப்பி விடுறீங்களா? ஏன்னா போனா அப்படின்னா போய் இது கௌதமர் உருவத்திலே போய் கூட்டிட்டு இருக்க பார்த்தோன்னே அந்த நிச்சய கௌதமர் வந்து கதவை தட்டல. அப்பதான் அந்த அகலிகைக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்ன நம்மளோட கூட்டிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம கணவன், ஆனா வெளியே தட்டுறது நம்ம கணவனா இருக்கானே, யாருன்னு பாக்குறக்க வெளியே போய் பார்க்க நான் உண்மையான புருஷன் இருக்காரு. அப்ப இங்க வந்திருக்க யாருன்னு பார்த்தா தேவேந்திரன். உடனே அவன் பூனையாக மாறி நடந்து போறேன். இன்னமும் ஏன் பூனை குறுக்கால போன ஏன் நடந்து திருப்பி நம்ம போக கூடாதுன்றாங்க. இதுக்கு காரணம் அது. அப்ப இந்த தேவேந்திரன் பூனையாக போகும்போது பார்த்தா கூட சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? எந்த பொருளுக்கா நீ ஆசைப்பட்டு வந்தியோ அந்த பொருள் ஃபுல்லா 1000 குறிகளும் உடம்புல இருக்கட்டும்பா அப்படின்னா. இப்ப 1000 குறிகளும் யோனியாவே இருக்கா? இப்ப 1000 குறிகளுமே யோனியாத்தான் இருக்கா? யோனியா தானே போகணும்னு சாபம் தானே கொடுத்திருக்காரு. சாபம் கௌதமர் கொடுத்தாரு. அந்த விஷயத்த அகலிகைக்கு சாபம் கொடுத்திருப்பாங்களே. என்ன சாபம்னா, நீ வந்து ஒரு தன்னுடைய ஆடவனுடைய ஸ்பரிசம் கூட தெரியாத அளவுக்கு நீ இன்னொருத்தனோட உறவு, தன் கணவனுடைய ஸ்பரிசம் வேறு, பிற ஆடவனுடைய ஸ்பரிசம் வேறு. இதுக்கே வித்தியாசம் தெரியும். நீ கல்லு மாதிரி தெரிஞ்சுக்க, உனக்கு ஒண்ணுச்சு எதுவுமே இல்லையா? என்னது இங்க சொல்றேன், ஜாட பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏது ஜாட பேசுறதுக்கே பிறந்தவங்க இருக்கும். என்ன நீங்க என்ன ஜாட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த கதையை சொல்லி கேட்கிறார்த்தா? கௌதமர் கேட்கிறார், உன் புருஷன் யாருன்னே உனக்கு தெரியல. உன் புருஷன் தன்னோட கூடுறவன் புருஷனா இல்ல மத்தவங்களோட சோர்ஸ் பண்ற தன்மையும் உனக்கு இல்லையா? நீலாம் ஒரு கும்பல தானே? என்னது அப்படி கேட்டு என்ன பண்ணாரு? எங்க பிள்ளைய வந்துச்சு அந்த மாத்த பொம்பளை தானு நீங்க ஜோதிக்க போறீங்களான்னு பார்த்தேன். எங்க பிள்ளைய போய் நான் பெத்த பிள்ளை மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவேன். அப்பா மாதிரி வந்து நின்று இருக்கிறாரு. எனக்கு பேசுறது நானு அப்ப கேட்கும் போது சொல்றாங்க, நீ உணர்ச்சி இல்லாத கல்லு மாதிரி இருக்கியே, அதனால நீ கல்லாவே போ அப்படி சாபத்தை கொடுத்தாரு கௌதம மகரிஷி. சரி சாமி, இதான் நல்லா இருக்கு. ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, என்ன சொன்ன? ராமனு குகனு சந்திச்சாங்க. ஆமா. ராமனு யமதர்மனு சந்திச்சாங்க. ஆமா. அப்படி சொன்னீங்கல்ல. சொன்னேன். ராமாயணத்துல ராமனை போய் வில்ல வளைக்கதான் சொன்னாங்க. அவர் ஏன் போய் ஒடிச்சாரு? எப்படி அப்படி சாமியை பிடிக்கும் ஒரு புடி. வாய மூடிக்கிட்டு மூளைங்கள்ட்ட கேள்வி கேட்கிறான். சரி கேட்டு பார்த்தா என்ன கேள்வி கேட்க போறோம்? ராமர் வந்து ஒடிச்சு திரும்ப முடிச்சுக்கிட்டாரு. ஏன் ஒடிச்சாரு? வளைக்கதான் சொன்னாங்க அந்த இடத்துல. வில்ல யாரு வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணிய பேன்னு சொன்னாரு. ஏன் ஒடிச்சாரு? அதான் தட் இஸ் எ பாயிண்ட். புள்ளி வைக்கிது வள்ளி. ஏன்னா இந்த ராமனாகப்பட்டவரு என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல எதுக்காக அங்க வரணும் மிதிலைக்கு? ஏன்னா ஒரு கதையை பேசணும்னா உடனே இந்த பிள்ளை கிட்ட கதை மட்டும் சொல்லிருக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்கு அதை பத்தி பேசணும். ஏன்னா முதல்ல இந்த விஸ்வாமித்திர மகரிஷி இருக்காரு இல்லையா, இந்த விஸ்வாமித்திர மகரிஷி வந்து தசரதன் கேட்கிறார், நான் ஒரு யாகம் வளர்க்கிறேன், அந்த யாகத்துக்கு உன் பையனை என் கூட அனுப்புப்பா, இந்த அசுரர்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாரு தசரதன் ஆகப்பட்டவன்? எங்க என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இந்த சின்ன பையனை கூட்டிட்டு போனா இந்த சின்ன பையனுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் நீ ஏன் ஒரு மாதிரியா பாக்குற? நீயே கலந்து சின்ன பையன் கேட்டது என்ன சொன்னேன்? சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? உங்களை சொல்ல சாமி. அன்னைக்கு தசரதம் பண்ண ராமன் சொன்னாரு, என் மகன் சின்ன பையன் அவனை கூட்டிட்டு போய் அந்த அரசியை எப்படி அழிக்க முடியும், அப்படி நான் வேணா வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் இருந்தா அப்ப தசரதன் சொன்னாருன்னு சொல்றியா? ஆமா. அப்ப இந்த தசரதன் சொல்றாரு, எப்படி என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கான், நீ சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன? என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கான், அவனால அசுரர்கள் அடிக்கிற அளவுக்கு தெம்பு இல்லப்பா, அந்த தெம்புல கருத்துல நீ அவங்களை கூட்டி போக முடியாது அப்படின்னு தசரதன் சொன்னார். நீ எப்படி? நான் சொல்ற கருத்து ஒண்ணுதான், நீ சொல்ற கருத்து ஒண்ணுதான், ஆனா வித்தியாசப்படுத்தி வினயம் பண்றாங்களா பிள்ளை? ஓஹோ, எங்கள்கிட்ட ஜாட பேசுறியா நீ? என்னது நான் எங்க டைம் ஜாட பேசுறேன்? நீங்க ஆரம்பத்துல பேசுறேன் உனக்கு. அப்ப என்ன பண்றாங்க? அப்புறம் சொல்லி கேட்க முடியாது, அதெல்லாம் கிடையாதுப்பா, உன்னுடைய மகன் அந்த
லட்சுமணனை மகன் அனுப்பித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் என்னுடைய இரண்டாவது மகனாகப்பட்ட லட்சுமணனை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்ப லட்சுமணனை கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றாங்க, இங்கதான் ஒரு சீ இருக்கு. ஆரம்பத்துல கௌதமர் தன் மனைவிக்கு என்ன சாபம் கொடுத்தாரு, கல்லா போகணும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தாரு. அப்படி கல்லா போகணும் சாபத்தை கொடுத்த கேட்டால இந்த ராமன் அப்படி வர்றார். வந்து ஒரு கல்லு வேணா யதார்த்தமா மதிக்கும் போது அந்த கல்லு வந்து பெண்ணா மாறிச்சான். அந்த கல்லு பெண்ணா வரணும் போது அப்பதான் அந்த கல்லு யாருன்னு பார்க்க போனோம்னா அதுதான் கௌதம மகரிஷியுடைய மனைவியாகப்பட்ட அகலிகை என்று சொல்லக்கூடியவை. இன்னமும் அம்மி மிதிச்சு ஏன் அருந்ததி பார்க்கணுன்றாங்க. அம்மி என்று சொல்லக்கூடிய கல்லாகப்பட்ட அகலிகை முறிச்சு அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும் அப்படி இருக்காதான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படி செஞ்சு மிதிலைக்கு போகக்கூடிய சமயத்துல அந்த மிதிலையில என்ன ஒரு போட்டி, யார் இந்த வில்ல வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒடிச்சாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இருக்கு? இந்திரன் இருக்காம, இந்திரோட மயம் பேர் என்ன, இந்திர மயம் பேர். இந்த கதையை சொல்லி முடிங்க. ஏன் நீங்க நாங்க கதை சொல்லும் போது கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? கதையை சொல்லுங்க சாமி, சொல்லி முடிங்க. இந்திரோட மயம் பேர் என்னமா? இந்திரோட மயம் பேர். இந்த கதையை சொல்லி முடிங்க சாமி. நீங்க பாதியோட கதையை விட்டா அந்த கதையை நாங்க அப்படியே மறந்துருவோம், அப்படியே சமாளிச்சு போயிடலாம். உங்க என்னமா என்ன புரிஞ்சிருக்கு அந்த அளவு உன்னை பாராட்டுறேன். அப்ப இவர் சொல்லும் போது அந்த இடத்துல உட்கார்ந்து கூட இந்திரனுடைய மகனாகப்பட்ட அந்த பேரை நீ சொல்லணும். என்ன உனக்கு தெரியுமா நான் பார்க்கணும்ல. சரி சாமி. அவன் அமர்ந்திருக்கான். ஜெயேந்திரன் உட்கார்ந்து இருந்தாங்க. ஜெயேந்திரன் இப்ப ஜெயேந்திரன் உட்கார்ந்து இருக்கான். அப்ப இவனுடைய கேட்டுக்கூடிய வரம் என்ன அப்படின்னா அவ எதத்தால் வளையும் அப்படி கூட தன்மையை விஸ்வாமித்திரர் தான் கொடுத்தார். அப்ப இந்த ராமநாபோட வில்ல வளைச்சிட்டு யதார்த்தமா அப்படி விஸ்வாமித்திரர் பாக்குற விஸ்வாமித்திரர் ஒடிச்சிடுறா. சாமி இந்த என்னைய பார்த்து கண்ணடிக்கிறாரு. இப்படிதான் ஒரு நாரதர் வள்ளி பண்ண பார்த்து கண்ணடிக்கிறாருங்க. யாருமே கேட்க மாட்டேங்க. பார்த்து கண்ணடிச்சா புழு புழுந்தான் தான் இருக்கும். உன்னைய பத்தி யாராச்சும் கண்ணடிப்பாங்க அப்படியே நாரம் வந்து அடிச்சு விட்டாலும் கிளுக்குல இந்தியா இருக்கு. நான் ஆரம்பிச்சேன். சாமிக்கு அந்த நோக்கமே இல்லமா. நான் பெத்த பிள்ளை மாதிரி ஆரம்பத்தில் சொன்னல. நீ நினைக்கிறது மாதிரி பெத்த பிள்ளை பார்த்து யாராச்சும் கண்ணடிப்பாங்களா? கண்ணடிப்பாங்களாமா? அடிக்க மாட்டாங்க சாமி. கதைக்கு முடிச்சிருப்பா சொல்றீங்களா? முடிச்சிருப்பா அப்படின்னு கண்ணடிக்கிறார். அப்பதான் சொல்லும்போது சரி சொல்லி முடிச்சிருவாரு. அப்ப எதுக்காக ஒடிக்கணும், இவரு வளைச்சு வச்சுட்டு போனார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஜெயந்தன் யாரும் அந்த ஜெயந்தன் வந்து திருப்பி இவ வச்சிருக்கூடிய இந்த வெள்ளம் வளைச்சுவேன். அப்ப ரெண்டு பேருக்கு போட்டி வரும். அப்படி போட்டி நிலவ கூடாது அப்படி இருக்காங்க. ராமர் அன்னைக்கு வழக்கு சொன்ன இடத்துல ஒடிச்சாரு. போதுமா? எங்கள்ட்ட நீங்க சோதனை பார்க்கறீங்களா? சரி சாமி. அது இருக்கட்டும். இது ராமாயணத்துல ராமர் வந்து வில்ல வழக்கு சொன்னதுக்கு ஒடிச்சாரு. ஆமா. மகாபாரதத்துல விதுரன் ஏன் வில்ல உடைச்சு போட்டு போனாரு? விதுரன் வில்ல உடைச்சாருன்னா காரணம் இருக்குதா? ஏன்னா இந்த துரியோதனன் வந்து இந்த படைக்காக போருக்காக எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிறார். அப்படி கூப்பிட்டு பேசும்போது அப்ப என்ன சொல்றாங்க, துரியோதனன் அடிக்கடி வந்து அவனை வந்து குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பானா, என்ன ஒரு வேலைக்காரியோட மகன் அப்படின்னு. ஒரு சாதாரண வேலைக்காரியா பிறந்த உனக்கே இவ்வளவு சேட்டை இருந்தா சமைங்க. எனக்கு துரியோதனன் கேட்கிறேன் விதுரனை பார்த்து அந்த பக்கம் எனக்கு ராசி இல்ல, முடிக்காத நீ தடை பாக்குற கேட்க யாரு, நீ ஏன் ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு பிறந்தவன், இந்த வேலைக்காரியோட பிள்ளைக்கே இவ்வளவு சேட்டை அப்படின்னா அப்ப எனக்கு சேட்டை ராஜா குலத்தை பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லும் போது கடைசியில வேலைக்காரியோட புதல்வன் அப்படி சொன்ன காரணத்தால இந்த வில்லு அவன் கையில சொன்ன வில்லு கிருஷ்ண பரமாத்மா வந்து கேக்குறாரு, ஏன் அவருக்கு தெரியாதா இது வேலைக்காரியோட மகன் தானே? துரியோதனன் வந்து கேக்குறாரு, இது யாரு இந்த பையன், இந்த பையன் யாருங்க இங்க வந்து நின்னு இருக்காரு? ஆளப்பட்ட விதுரனை பார்த்து கிருஷ்ணன் இந்த போய் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து துரியோதனன் போய் கேட்க அந்த நேரத்துல அவன் சொல்றான் ஒரு வேலைக்காரியோட மகன் அப்படின்னு சொன்னா அப்பதான் கோபத்துல நினைச்சானா ஒடிச்சு போட்டு இனிமேல் நான் உன்னோட நான் போருக்கு வரவே மாட்டேன்னு ஒடிச்சு போட்டு போனா. எப்படி இந்த வேலைக்காரியோட மகன் வேலைக்காரியோட மகன் இவன் யாரு வேலைக்காரி என்னது இந்த வேலைக்காரியோட மகன் அப்படி சொன்ன கருத்தன் என்னையே வேலைக்காரி சொல்றியாடா அப்படி சொல்லி இந்த வில்லு இருந்தா தான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லி சின்ன பிள்ளையே ஒடிச்சு போட்டு. ஏன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியாதா இவர் வேலைக்காரியோட மகன் தானே? ஏன் அவர் சொல்லணும் அப்படி? ஏன் போய் துரியோதனன்ட்ட கேட்கணும்? ஏன்னா விதுரன் இருந்தது பிரம்ம தனுசு. இது போருக்கு வந்துச்சுன்னா நம்ம தேர் ஓட்டக்கூடிய அர்ஜுனை வந்து தோத்துருவானே அப்படிங்கறதுனால கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன்ட்ட போய் இப்படி ஏத்தி விட்டு அந்த வில்ல உடைக்க வச்சான். அப்ப நான் என்ன புராணத்தை தொட்டு பேசாம தொட்டு பேசி சாமி பிரம்ம தனுசு வந்து அதாவது தனுசுல 3 வகையான தனுசு இருக்கு. பிரம்ம தனுசு, விஷ்ணு தனுசு. பிரம்ம தனுசு வந்து விதுரன் தனுசு. மிச்ச 2 தனுசு யார்கிட்ட சாமி இருந்துச்சு? மிச்ச 2 தனுசு யார்கிட்ட இருக்கு நான் சொல்றேன். ஏன்னா முதல் தனுசா இப்ப சிவதனுசு யார் தனுசு அப்படின்னா அதத்தான் ராமன் ஒடிச்சு போட்டார். அதை கணக்கு எடுத்து கூடாது. விஷ்ணு தனுசு சீதையோட இருந்துச்சு அப்படி எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்காங்க. ஆமா சாமி. உள்ளோட பிறந்தது யாரு?
சீதை சாமி. நான் இல்லைங்கிற. எப்படி நீங்க இல்லைன்னு அவன் சொல்றீங்க? பிறக்கும் போது வில்லோட பிறந்தானா? கூட பிறக்கல சாமி. அப்புறம் அதுக்கு வில்லோட பிறந்தவ சீதைங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சரி, வில்லோட பிறந்த சீதைங்கிறாங்க. சீதையோட வில்லு சாமி. சீதையோட வில்லு பிறக்கல. அப்புறம் எப்படி சீதைக்கு அந்த வில்லு வந்துச்சு? சாமி கேளியா கேக்குறது. சரி சாமி, வில்லோட பிறக்கல அவ. வில்லு தசரதன் கொண்டாந்து குடுக்கறாரு. அதை யாருனாலுமே தூக்க முடியல. ஆனா சிறு பிள்ளையா இருந்தாலும் அவ ஒத்த கையால தூக்கிட்டு போனால. யாருனாலுமே தூக்க முடியாத இந்த தனுஷ நீ ஒத்த கையால தூக்கிட்ட. அப்ப எந்த ஆண்மகன் இதை வளர்க்கிறானோ அவனைதான் நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து வளர்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளை அத்தை யாருனாலுமே தூக்க முடியாத தனுஷ தூக்குறான்னா அப்ப ஒரு ஆண்மகன் அதை வளர்க்கணுமா இல்லையா? அதனாலதான் சாமி சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து ராமன் முடிச்சார். அதனாலதான் சீதையோட பிறந்தது வில்லு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அப்ப சீதையோட பிறந்தது வில்லு. கர்ணனோட பிறந்தது கவச குண்டலம் சாமி. கவச குண்டலம். அவன் கூட பிறந்தது ஏன் கூட பிறந்தது இருக்கு சாமி. அதான் இருக்குன்னு அந்த மொட்டடிய சொல்றதுல என் கூட கூட அப்புறம் இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிட்டு சரி தஞ்சலி பல்ல அடிச்சுட்டு போயிடும் நினைப்பா. கேட்டா என்ன உன் கூட என்ன பிறந்துச்சு? என்ன பிறந்துச்சுன்னா என் உடலோட பிறந்துச்சு. உடலோட பிறந்த என்னென்னமா பிறந்துச்சு? என் உடவு பிறந்தது 8 பொருள் பிறந்துச்சு சாமி. இல்ல 5 பொருள் இல்லன்னு சொல்லுவாங்க. இல்ல 8 சொல்லுவானேடா. எல்லாரும் எப்பா சொல்றாங்க? எல்லாம் பிறந்தா எங்களுக்கு தெரியாம ஏறி இருக்கிறாங்களா? 5 இருந்தா நீ மாட்டிருப்பா. அப்ப கூட பிறந்த 8 பொருள் என்னென்ன பிறந்துச்சு? ஏன்பா அது அவசியம் சொல்லணுமா உங்கள்கிட்ட? எங்க கூட என்னென்னமா பிறக்குது? என்னையோட என்ன பிறந்துச்சுன்னு கேளு. என்னை பத்தின விஷயத்தை எதை வேணா நீ கேளு. சரி, உங்க கூட என்னென்ன பிறந்துச்சு? சம்பந்தத்தோட பிறந்தேன். அறிவு பிறந்துச்சு, ஞானம் பிறந்துச்சு, ஒழுக்க பிறந்துச்சு. இதெல்லாம் பிறக்கிற எல்லாருக்கும் பிறக்கதான் செய்யும். பிறக்குதா? ஒரு மனிதன் எப்படிமா பிறப்பேன்? வள்ளி அது விட்டுருவோமா நம்ம? உன்னை இடிக்க புடிச்சிட மாட்டோமா? அப்ப நாரோட எதுவுமே பிறக்கலைன்றேன். நாரதர் கூட எதுவும் பிறக்கலைன்றேன். உங்க கூட பிறந்தது எனக்கு தெரியாது சாமி. ஏன் கூட பிறந்தது 8. அண்ணே 8 கணக்கு வச்சுக்கோங்கண்ணே. சொல்லு, எங்களுக்கு தெரியாது. தலையணி, சரி, காதணி, ரத்தின மாலை, கடகம், முத்தாரம், சிலம்பு, மோகன மாலை, பாதச்சரம். இது 8 குறைஞ்சிச்சு சாமி. என் கூட பாதச்சரம். சில பேர் பாதரசம் பாதரசமா கூட பிறக்குது. கவனம். பாதத்துடைய சரங்கள் பிறந்தது. 8 கூட பிறந்திருக்கு. ஆமா சாமி. அதனால உங்க நாட்டை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்காங்க. பண்டு விழிக்க கண்டுமொழி மாதே, பண்டு விழிக்க கண்டுமொழி மாதே, பண்டு விழிக்க கண்டுமொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல்லுமா. ஞான நிலை காணும் நந்த சுவாமி, ஞான நிலை காணும் நந்த சுவாமி, ஞான நிலை காணும் நந்த சுவாமி, நாடு மலைநாடு என்பார் பூமி. ஏன் சாமி என்னை பார்த்து வண்டு விழின்னு பண்ணீங்க? வண்டு விழினா காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? அதுல எல்லா விழியும் இருக்கு. வேல் விழி இருக்கு, மான் விழி இருக்கு, கயல் விழி இருக்கு. கயல் விழி இருக்கும் போது ஏன் என்னை பார்த்து வண்டு விழின்னு பண்ணீங்க? கயல் விழினா என்ன ஜாமான் சொல்லுங்க. கயல் விழினா மீன். மீனுனா அன்னைக்கு சோமுவாசன் சொல்லக்கூடிய அசுரன் நாம. இவன் இந்த அதாவது பிரம்மதேவன் தந்தை பிரம்மதேவன் இருக்காரு இல்லையா? இந்த பிரம்மதேவன் கையில சொல்லக்கூடிய சதுர விதையை கவர்ந்து சென்று கடலுக்கு போனான். யாரு? சோமுவாசன் ஒரு அசுரன். அப்ப இந்த சோமுவாசன் அசுரனை கொண்டு சதுர வேதங்களை மீட்டது யாரு? மகாவிஷ்ணு. அவர் என்ன அவதாரம் எடுத்தாரு? மீன் அவதாரம். மீன் அவதாரம் எடுத்தாரு. இது வரைக்கும் யாராச்சும் கொண்டிருக்கியா? இல்ல சாமி. அப்புறம் எதுக்கு நான் உன்னை மீன் விழின்னு பாருனா? சரி, கயல் விழின்னு பாடல, வேல் விழின்னு பாடி இருக்கலாம்ல. சூரபத்மன்ற ஒரு அசுரனை 20 பிளந்தது என்ன சாமி? சூரபத்மன் ஒரு அசுரனை 20 பிளந்தது என்னமா? சொல்லுங்க சாமி. வேல் தானே? வேல் தான் உன் பார்வை என்ன குத்துதா? யாரையும் அப்படி இல்லையே. அப்ப அதனாலதான் உன்னை வேல் விழின்னு பாடல, மான் விழின்னு பாடி இருக்கலாம். மான் விழின்னு பாடி இருக்கலாம்னா இருக்குல்ல. மான்னா சீதைக்கு ராமனை பிடிச்சது யாரு? அந்த வாரிசன் சொல்லக்கூடிய ஒரு மாயம். மான் வந்து மிரண்டு பார்க்கக்கூடிய பார்வை உள்ள. மிரண்டு பார்க்கக்கூடியது. கணவன்மலை 2 பேரும் பிரிச்சது அந்த மான் தானங்க. அப்ப நீ வரை யாரும் பிரிச்சிருக்கியா? அப்படிலாம் கிடையாது. வள்ளி என்ன சாமியை பார்த்து மிரண்டா பாக்குறீங்க? அப்படி ஒரு புத்தியே எனக்கு கிடையாது. காரணத்தாலதான் உன்னை இத்தனை விழி சொல்றேன். குறிப்பா வண்டு விழின்னா காரணம் இருக்கு. என்ன காரணம்? பிறகு என்று சொல்லக்கூடிய முனிவன் நாம. இவன் சிவபெருமான மட்டும் ஒரு சமயத்தை வணங்கினேன். அப்படி சிவபெருமான வணங்கும் போது அப்பதான் சிவபெருமான என்ன சொல்றாரு? இப்ப
பக்கத்துல அந்த பார்வதி. ஏன்னா நான் புருஷன் அப்படின்னா அவ பொண்டாட்டி. என்னங்க அந்த புருஷன் மட்டும் என்னது புருஷன் பொண்டாட்டி அங்க இருங்க சாமி. சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் சொன்னாரா? இப்ப சிவபெருமான் என் புருஷனா கூட என்ன சுத்திட்ட, என் பொண்டாட்டி இவ இருக்கா. சிவபெருமான் சொல்றாரு மாமா. கதையில தானே அதையா கொஞ்சம் அப்ப பிறகு என்ன சொல்றாரு, என்னுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் நீங்க, அப்ப இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய உங்களை நான் என்னைக்கு மட்டும்தான் சுத்துவேன், இந்த பிள்ளைங்க என்ன கேராயமாங்க அப்படி சொல்லி பிறகு முனிவர் மறுத்துறார். பிறகு முனிவர் மறக்கும் போது அப்பதான் சிவனும் சக்தியும் ஆண் பாதி பெண் பாதியா இருந்தாங்க. இப்படி இருக்கும் போது என்ன பண்ணாரு அப்படின்னா கோடுபட்டு வணங்கினான். கோடுபட்டு வணங்கும் போதுதான் அப்பவும் சிவனை மட்டும் தானே வணங்கினாரு. சிவனை மட்டும்தான் வணங்கினார், திருச்செங்கோடு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த திருச்செங்கோடுன்னு ஒரு ஊரே வந்துச்சு இல்ல. அதுக்கப்புறம் மார்பில துளைப்பட்டு வணங்கினாராம். அதுதான் திருவண்டுரை என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். அனுசியா போய் நான் வந்துச்சேன். அது இந்த இடம் இப்ப என்னவா இருக்கு, திருமூர்த்தி மலை அப்படி அப்புறம் சிறப்பா இல்லையா? அப்ப நான் போயிட்டு இருந்தோம், சிறப்பு வருமா வராதா? வரும் சாமி. அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு காவல் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புராணம் அடுத்து வருவான், கால் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா சாமி. என்ன இடம் இது? இதுவா என்ன இடம்னா ஒவ்வொரு 5 எண்ணங்கள் இருக்கு. என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரி, குறிஞ்சினா என்ன? குறிஞ்சினா சும்மா இருயா. குறிஞ்சில மலையும் சார்ந்த இடம் சாமி. அப்ப முல்லை முல்லை சொல்லுங்க. ஒன்றதான் கேக்குறாங்க. நீ உங்க கூட நாங்க ஆளுன்னு பேசுறாங்க. நீங்க எங்கள்கிட்ட கேட்க கூடாது, நாங்க உங்க கிட்ட கேட்க கூடாதா? கேட்டு பாரு. நான் உன் நிலத்தை பத்தி தானே கேக்குறேன். குறிஞ்சி நில யான் நிலத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஏத்தா குறிஞ்சி நிலத்தை மட்டும் தான் சொல்லுவியா? ஏன் மத்த 5 நிலங்கள் இருக்குல்ல? 5 நிலங்கள் இருக்குல்ல. ஒரு நிலத்தை நான் சொல்லிட்டேன், மிச்சம் 4 நிலத்தை நீங்க சொல்லுங்களே பாப்பா. எப்படி ஒரு நிலத்தை நீங்க சொன்னா 4 நிலத்தை நாங்க சொல்லணும்? ஏன் சொல்ல தெரியாதா உங்களுக்கு? முல்லைனா காடு சார்ந்தனவும் முல்லை, மருதம்னா மயில் சார்ந்தனவும் மருதம். ஆமா சாமி. நெய்தல்லாம் என்ன? நெய்தல் உங்கள்ட்ட சொல்ல திருப்பி அந்த என்னதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சிக்க மாட்டுதாங்க. அப்ப நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடம். பாலைனா மயிலும் சாமி. அப்ப மனம் சார்ந்த இடம். மனம் சார்ந்த இடம். இப்ப நான் கேக்குறேன், குறிஞ்சியத்தோட கடவுள் யாரு? என்ன சாமி? குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் முருகன் சாமி. முருகனைத்தான் நினைச்சு நாங்க வணங்கிக்கிட்டு இருக்கோம். கோன் முருகன் ஏன்னா 2மே ஒண்ணுதான். அப்ப முல்லை நிலத்தோட தெய்வம் யாரு? என்ன ஒரு கேள்வி திருப்பி 2 கேள்வி கேட்கலையாமா சாமி? இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு சாமி. முல்லை நிலத்துக்கு வந்து முருகன் தான் நாங்க தெய்வமா வணங்கி. முல்லை நிலத்துக்கு கடவுள் யாருன்னா அவர் திருமால். யார்? ஜெயமாதவன் தான் முல்லை நிலத்துக்கு கடவுள். யார் சாமி? லட்சுமி புருஷன் தானே. ஜெயமாதவன். இப்பதான் தெரியுது எங்களுக்கு. அப்ப திருமால் தான் இந்த முல்லை நிலத்தோட கடவுள். மருதம் நம்ம மருதம் நிலத்தோட கடவுள் இந்திரன்கிறவர். அப்ப நெய்தவனத்தோட கடவுள் யாருன்னு பார்க்கணும்னா அவர் தான் வரணும். நிச்சயத்துல பாளையத்தோட கடவுள் குற்றவை சொல்லக்கூடியவங்க. இப்ப அருமையான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம மனித பிறவிகள். ஏன்னா நான் வந்து மனிதனோட பேசினா மனிதன், அசுரனோட பேசினா அசுரன், கந்தரனோட பேசினா கந்தரவன். நீங்க ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிறீங்க சாமி. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவோமா? சரி சாமி. நம்ம மனிதர்கள் வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் யாருக்கு பிறப்பாங்க? மனிதர்கள் யாருக்கு பிறப்பாங்க? மனிதர்களுக்கு தான் பிறப்பாங்க. பிள்ளை நமக்கு விவரம் நமக்கு தெரியுங்க. பிள்ளைட்டு நம்ம பார்க்கணுமா இல்லையாங்க? அப்ப ஒரு மனிதர்கள் யாருக்கு பிறப்பாங்க? மனிதர்கள் தான் சாமி பிறப்பாங்க. இந்த நக்கல் பண்றவங்க கூடாது. மனிதர்கள் யாருக்கு பிறப்பாங்க? யாருக்கு எப்படி பிறப்பாங்க கேட்கல. யாருக்கு பிறப்பாங்க? ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு தான் பிறப்பாங்க. நான் இல்லைங்கிறேன். ஐயோ வந்ததுல இருந்து இப்படி வினயமே வணிகிட்டு தான் என்னதான் சாமி பண்றது? இருக்கிறத வினயம் அது எப்படி சாமி? உலகத்துல இருந்து இங்க பூலகத்துல எல்லாருமே பெண்கள் தான் உங்க குழந்தைய பெற்றிருப்பாங்க. யாருமே சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், ஒருத்தன் ஆம்பளை புள்ள பத்திருக்கான்னு. ஆம்பளை புள்ள வச்சிருக்கானு எங்கேயாவது நடந்திருக்காங்க? அது அப்புறம் உனக்கு அந்த கதை தெரியலன்னு அர்த்தம். நான் தெரியலன்னு சொன்னேன். அப்ப தெரியும். உங்க கூட சொன்ன அப்ப தெரியாது எனக்கு. நான் சொல்றேன், ஒரு ஆம்பளை புள்ள பத்திருக்கான்னு. யார் சொல்லுவா? நான் சொல்லுவேன், ஆம்பளை புள்ள வச்சிருக்காங்க. ஆம்பளை கூட புள்ள பெக்குறது எங்கிட்டுமா பெக்கேன்? நீங்க வேற அப்படி பெண்ணாரு ஆம்பளை புள்ள பெத்தான்னு. பெண்கள்லாம் வந்து 10 மாசம் சம்பந்து வைப்பாங்க. ஆனா சாமி சொன்னார் பாருங்க, ஒருத்தன் ஆம்பளை புள்ள வைத்தாருன்னு 100 வருஷம் வயித்துல வாங்கிருந்து வைத்திருக்கான். ஆனா பெக்கல கிழிச்சுக்கிட்டு வந்தான். அப்புறம் எங்கிட்டு பெக்குறது? வலி இருந்தாலும் பெப்பேன், அப்புறம் வெடிச்சுக்கிட்டு தானே வரணும். வாய மூடி, அவன் வாய எப்பதான் நீ மூடுவ? அது யாருன்னா ஆர்வமா எவனா சொன்ன என்று சொல்லக்கூடியவனுக்கு 100 மனைவிகள். இந்த 100 மனைவிகளுக்கும் புத்திர பாக்கியமே கிடையாது. அதான் ஒரு கொண்டாட்டி இருந்தா பரவாயில்ல, 100 கொண்டாட்டிக்கு எப்படி புள்ள கொடுக்க முடியும்? இப்படி புத்திர பாக்கியமே இல்லைன்னா ரொம்ப சோகத்தோட ஒரு கானகத்தை தேடி போய்கிட்டு இருக்காரு. ஒரு காட்டுக்குள்ள போகும்போது அப்பதான் சில முனிவர்களை பார்த்து சொன்னாராம், எனக்கு 100 மனைவிகள் இருக்காங்க, இந்த 100 மனைவிகளுக்கும் புத்திர பாக்கியமே இல்ல, அதனால எனக்கு நீங்க வந்து புத்திர யாகம் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு.
நீர் வச்சிருந்தோம்ல அதை எடுத்துட்டு வாங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது எடுத்துட்டு வர்றாங்க. அதுல நீர் இல்ல, தண்ணீர் இல்லன்னா அப்பதான் கேக்குறாங்க, இதுல நிறைய தண்ணீர் ஊத்தி வச்சிருந்தோமே எங்க அப்படின்னு கேட்டானே. அப்பதான் அந்த மன்னன் சொன்னா அந்த தண்ணியா தான் நான் குடிச்சேன் அப்படின்னா. அப்பதான் அந்த முனிவர் சொன்னா, ஆனா முட்டா பயல உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்க? நல்லா பேசுமா, நல்லா பேசு. என்னங்க பிள்ளை என்னென்னலாம் வசனம் சொல்றதோ பின்னாடி அதுக்கு பின்னாடி ஆப்பு இருக்கு, பெரிய ஆப்பு. நீ வேற சொல்லுங்க. அப்படி கிடையாது சாமி, கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த முனிவர் போய் இடம் நேரத்துல உன்கிட்ட கேட்க சொல்ற கதையை நீ சொல்லு. அப்பதான் அந்த மன்னன் சொன்னாங்களா, இந்த தண்ணிய கொண்டே உன் பொண்டாட்டி 100 பேருக்கு கொடுத்தாதானா உனக்கு புத்திர பக்கமே வரேன். இப்ப அத பூரா நீ குடிச்சு புட்டிய, எப்படி உன் பொண்டாட்டிக்கு புள்ளா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. சரி ஆக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இருக்க மன்னனோட வயிறு பெருத்துக்கிட்டே வந்திருக்கு. என்னடா அது இப்படி வயிறு பெருத்துக்கிட்டே வந்தா 100 வருஷம் வரைக்கும் கர்ப்பம் தரிச்சுக்கிட்டே வந்திருக்காயா. கர்ப்பம் தரிச்சனா அப்பதான் வந்து பார்த்தாங்க, இந்த புள்ள எங்கிட்டு வழி எந்த வழியால பிறக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் அவருடைய வலதுபுறத்துல இருந்து கிழிச்சுக்கிட்டு வந்து விழுந்தான். கிழிச்சுக்கிட்டு வந்ததுன்னா அப்பதான் அந்த அரண்மனையில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ பாவம், பார்க்கவே பச்சை பிள்ளையா இருக்குது, இது எங்கதான் போய் பால் குடிக்குமோ, எதுல போய் பால் குடிக்குமோ அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்ப சொல்லிக்கணும், சரி பால் குடிக்கிறதே இடம் இல்ல, தயாரா இருக்கியா? என்னதே தயாரா இருக்கியான்னு கேட்டேன். நான் கேட்கலாமா, இவன் சும்மா இந்திரனை பார்த்து கேட்டேன். அப்படி பாருங்க, அப்பதான் எவனோ சொன்னோட வலது கிழிச்சிட்டு வந்ததுல இந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய சுண்டு வரல வாயில கொண்டே வச்சு, என்னங்க சுண்டு வரல கொண்டே வாயில வச்சு, இது வண்டியால இவன் பால் குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் பேர் வைக்கிறேன், மாந்தாதான் என்று சொல்லக்கூடிய உனக்கு பேரு அப்படின்னு சொல்லி இந்திரனோட சுண்டு வரல இவன் பாலை குடிச்சு வளர்ந்தான். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. இந்த மாதிரி பச்சை பிள்ளையெல்லாம் எதுக்கு சுண்டு வரத்துக்கு வாயில வைக்குது, அது வந்து பால் வரும் அப்படின்ற ஒரே காரணத்தாலதான். ஆமா சாமி, மாத்தாது. ஏன்னா மாத்தாதுங்கிறது சாதாரண கிடையாது. அந்த மாத்தாதற்கு காகுஸ்தான் அப்படின்னு பேர் உண்டு. ஏன்னா அந்த காகுஸ்தான் ஏன் வந்துச்சுன்னா, காகுதன் அப்படிங்கிறது இந்திரனுடைய பட்டப்பெயர். அப்ப அந்த காகுதன் இந்திரனுடைய பட்டப்பெயரை கொண்ட அந்த காகுதனையே காளை மாடு மீது ஏறி அந்த இந்திரனை தோல்வியடை செஞ்ச காரணத்தாலதான் அவனுக்கு காகுஸ்தான் அப்படி பேர் உண்டு. அப்படிப்பட்ட இமனாச்சுவன் சொல்லக்கூடிய மகனாகப்பட்ட மாத்தாதான் ஆணுக்கு பிறந்தவன். இது எந்த புராணத்துல இருக்கு? ஹரிச்சந்திர புராணத்துல இருக்கு. ஹரிச்சந்திர புராணத்துல இருக்கு. மொத்தம் இவங்க 4 என்னன்னா, திரேதா திரேதா துவாரா கலியுகம். கலியுகம். ஆமா சாமி. ஒவ்வொரு யுகத்துல இருங்க சாமி, 4 வருஷ கணக்கு சொல்லுங்க அப்பா. 4 வருஷ கணக்கு, 4 யுகக்குள்ள உள்ள வருஷ கணக்கு சொல்லுங்க அப்பா. போச்சா? ஏன் ஜாமி நீங்க வந்து சில்வண்ட சிக்கம், சிறுத்தை சிக்காது, முடிக்கத்தான் செய்யும். ஆமா. அப்ப கிரேதயுகத்துக்கு 17,28,000 வருஷம், திரேதயுகத்துக்கு 12,97,000 வருஷம். 2 நான் சொன்னல, மிச்சம் 2 நீ 2 சொல்லுமா. வருஷம் இருக்கட்டும் சாமி. இப்ப என்ன இருங்க, இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னது? கலியுகம் நடந்துக்கிட்டு. சரி, கலியுகத்துல இப்ப எத்தனை வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு பத்தியெல்லாம் நமக்கு திருப்பி விடுறாருயா. தான் கேட்க சொன்னா வர்றேன், எனக்கு திருப்பி விடுற. அப்படி நான் 20 வருஷத்துல நான் 2 வருஷம் சொன்னேன், மிச்சம் 2 வருஷத்துக்கு வருஷம் கூட தேவையில்ல சாமி. இப்ப கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு? இப்ப என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப விக்ருதி வருஷம் நடந்துகிட்டு இருக்கு சாமி. அந்த வருஷம் கேட்கல, 60 வருஷத்துல எத்தனை வருஷம் கேட்கல, எத்தனாவது வருஷம்? துவாபரத்துக்கு 8,64,000 வருஷம், கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம். இந்த 4,32,000 வருஷத்துல இப்ப எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு? மிச்சம் எத்தனை வருஷம் பாக்கி இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு நான் கணக்கு போட்டு சொல்லணுமா? சொல்லித்தான் ஆகணும். என்கிட்ட மட்டும் 4 வருஷத்தோட நான் 20 வருஷத்தை கேட்டேன் இல்ல. ஆமா, சொல்லிட்டே இல்ல. நான் சொல்ல உண்மைதானா? உண்மைதானா? உண்மையெல்லாம் சொல்லிருக்கீங்க. இப்ப கலியுகத்துல உண்மையா? உண்மைதான். இது பரவாயில்ல, உண்மைதான். அப்ப என்ன 4 வருஷத்தை சொன்னல. ஆமா, நான் வேற ஒன்று கேட்கல. கலியுகத்துல 8,60,000 வருஷம். இந்த வருஷத்துல எத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கு? மிச்சம் எத்தனை வருஷம் பாக்கி இருக்கு? அதான் உனக்கு சொல்றேன். இப்ப அதை சொல்லணுமா? இப்ப நடந்துகிட்டு இருக்க வருஷம் 5,112வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. மிச்சம் இருக்கிற வருஷம் 42,880 வருஷம் இன்னும் இருக்கு மிச்சம் நமக்கு. எப்படி 42,880 வருஷம் இன்னும் மிச்சம் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம உயிரோடையான கணக்கு தானே இல்ல புருடா புராணம் சொல்றீங்களா? நீங்க வேணா கணக்கு போட்டு பாருங்க. ஏமா தெரியாம உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறா. சரி, இப்ப நான் சொன்னேன் 4 வருஷம், திருப்பி கடை நீ சொல்லிருவியா? பேசுனதை எதுக்கு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கேன்னு? அப்ப தெரியாட்டாலும் இந்த ஆனா கல்லூரி மீன் நல்லூரி மீன் மாதிரி போல பத்தியாத்தா. ஆனா இவ்வளவு விவரமான ஆளு, எவ்வளவு படிச்சு
படிச்சிருப்பாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதி இருக்கு. பரவாயில்ல, எந்த இடத்துல நீ பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல உன் ஆயுதத்தை நீ பயன்படுத்திக்க. எனக்கு சந்தேகம், கேட்டு பாருன்ற. உங்களுக்கு நாரதன் பேரு. இப்ப நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா விவரமா தெரிஞ்ச ஆளுன்னு அப்படி முழுசா தெரிஞ்சு வச்சுக்க, உன்னை போட்ட பிறகு சாதாரணமா நான் உன்னை விட்டுற மாட்டேன். இப்ப நான் ஒரு திட்டத்தோட சாதா பொடி, அடுத்து பிடிக்க போறத உடும்பு பொடி. என்னமா கேள்வி கேட்க போறோம்? என்ன கேள்வி கேட்க போறோம்? பரவாயில்ல, சாமி வாயை வச்சே படைச்சுக்குவாரு. நீங்க கைய வச்சு படைக்கிற மாதிரி. என்னது கைய வச்சு படைக்கிறேன் சாமி, இப்பெல்லாம் பேசாதீங்க. உண்மையை தானே சொல்றேன். என்ன நீங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் ஆகல? அப்படின்னா நீ கைய வச்சுதான் பழப்ப. ஏங்க சாமி, இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. என்ன எவ்வளவு நாகரிகமா நின்னு பேசிக்கிறீங்க? கைய வச்சு படைச்சு யாரை பார்த்து நீ வாயை வச்சு படைக்கன்னு சொல்லுவியா நீ? நான் என்ன வாயை இழுத்துக்கு விட்டா ஒரு நேரம் பார்த்து வாயை வச்சு படைக்கன்னு சொல்லிக்கிறியா நீ? வாயை வச்சு படைப்ப இந்த மாதிரி பேசி நீங்க தப்பிச்சுக்குவீங்க சாமி. நான் வாயை வச்சு படைச்சுக்கீங்க, நீங்க என்ன கைய வச்சு படைச்சுக்கிறீங்க? நீ வந்து ஒரு நாரதர் ஒரு வள்ளியை பார்த்து கைய வச்சு படைச்சுக்கிறீங்க. உண்மையை யார் சொன்னா என்ன? உண்மைதானே? என்ன அப்ப நான் என்ன கைய வச்சு படைச்சுக்கிறேன்? நான் உங்களை தப்பா சொல்லல. எந்த இடத்துக்கு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? காவல் காக்குறதுக்கு வந்திருக்கேன். எதை காவல் பண்றீங்க? பறவை விரட்டி இருக்கேன் சாமி. பறவை எப்படி விரட்டுறீங்க? ஆளலம் சோடு சொல்லி வெட்டிக்கிறேன். சம்பளத்தை குறைக்க போறோம். ஆளலம் சோ எதை பயன்படுத்துற? கையை பயன்படுத்துற. அதனாலதான் கையை வச்சு பிழைக்கிறேன். ஓ, அந்த அர்த்தத்துல சொன்னீங்களா சாமி? ஐயோ, நீங்க சொன்னது அத, நான் நினைச்சது இத. இப்ப என்னவோ கேள்வி கேட்க போறேன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு நாரதர்னு ஏன் பேர் வந்துச்சு? நாரா அப்படின்னா தண்ணீர்னு பொருள், தருனா பிறப்பு அப்படின்னு பொருள். அதனாலதான் நாரதர் அப்படின்னு பேர். ஏன்னா கன்னியாகுமரி நாட்டுல தருமலன் மனைவி கலாவதிக்கு புத்திரனா பிறக்கும் போது அங்க 12 வருட காலம் மழைய பெய்யல. பிறந்த உடனே மழை பெஞ்ச காலத்தாலதான் பிறந்தாலும் அப்படி மழைய கொட்டுறதேப்பா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி என்னை நாரதம் அப்படின்னு பேர் வச்சாங்க. சரி சாமி, பேர் வச்சாங்க. உனக்கே வள்ளின்னு பேர் வச்சாங்க. எனக்கு வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்தினால வள்ளின்னு பேர் வச்சாங்க. வள்ளிக்கிழங்கு கிள்ளி எடுத்த பள்ளத்தை அவதரிச்சதுனால ஆமா சாமி, வள்ளின்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல. இவ்வளவு நல்ல விஷயமா பேசுற. கொஞ்சம் வினயம் பண்ணி பார்ப்போம். எப்படி? ஏன்னா வினயம் பண்றது அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல வினயம் பண்ணலாம். ஏன்னா புராணங்கள்னா 18 புராணம் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு. இதுல எல்லாம் சின்ன சின்ன புராணங்கள். இப்ப பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேரு சாமி. யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர். இவங்களுக்கு முன்னாடி இருங்க சாமி, சின்ன பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க. அவங்க பேர் என்ன? அது என்ன சின்ன பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க? பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் ஒரு மனங்கள் அளவுக்கு இருப்பாங்களா? அதை சொல்லல சாமி. அவங்களுக்கு அடுத்த உள்ளவங்க இளம் பஞ்ச பாண்டவர்கள். ஏன்னா எப்படிமா ஒரு கேள்வி கேட்கறப்படி அப்படியே இந்த திருப்பி கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க என்னட்ட வினயம் பண்ணும்போது நான் உங்கள்ட்ட வினயம் பண்ண. இப்ப நான் இதுக்கு பதில சொல்லிடுறேன். ஏன்னா தருமனுக்கு பிரதிபந்தியன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்த, பீமனுக்கு சுதசோமன் அப்படின்னு பிள்ளை பிறந்த, அர்ஜுனனுக்கு சுகுதகர்மா அப்படின்னு பிள்ளை பிறந்த, இந்த சமயத்துல இந்த நகுலனுக்கு சுருதசேனன் அப்படின்னு பிள்ளை பிறந்த, சகாதேவனுக்கு தான் சுதானீகன் அப்படின்ற ஒரு பிள்ளை பிறந்த. இது பஞ்சபாண்டவர்களுக்கு பிறந்த இளம் பஞ்சபாண்டவர்கள். சரியா? சரி, இப்ப இது பஞ்சபாண்டவர்கள். இந்த பஞ்சபாண்டவருக்கு முன்னாடி ஒருத்த பிறந்தா இல்ல, தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவனுக்கு முன்னாடி ஒருத்த பிறந்தான். ஆமா, குந்திதேவி ஆத்துல விட்டா இல்ல, யார விட்டா? கர்ணனை. இவங்க ரெண்டு, இந்த தருமனும் கர்ணனும் என்ன வேணும்? என்ன சாமி? கர்ணனும் தருமனும் என்ன வேணும்? அண்ணன் நம்பி வேணும். நான் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்கன்னு சொல்றேன். ஐயா வந்து குழப்பறதுனே வந்திருக்காரு அவரு. சரி சாமி, நீங்க இப்ப சித்தப்பா மக்கன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். கேளு. சூரிய பகவானுக்கு பிறந்தவர் தான் கர்ணன். ஆமா. அதே சூரிய பகவானுக்கு பிறந்தவர் அஸ்வினி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்களால பிறந்தவர் தான் நகுலன், சகாதேவன். இப்ப கர்ணன், நகுலன், சகாதேவன் என்ன உறவு சாமி வேணும்? அதை வச்சுதான் நானும் கேட்கிறேன். இப்ப சூரிய பகவான் இருக்காரு. சூரிய பகவானுடைய புதல்வன் கர்ணன். சூரிய பகவானுடைய புதல்வன் யமன். யமனுடைய புதல்வன் யாரு? தர்மன். அப்படி வச்சும் சித்தப்பா மக்கள் என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்ற மாதிரி அஸ்வினி தேவர்கள் அவங்க பேரே அஸ்வினி தேவர்கள் தானா? அப்புறம் வேற என்ன தனியா பேரு? விஸ்வதேவர்கள் அப்படிங்கிறோம். விஸ்வதேவர்கள் அப்படின்னா இந்திரனுடைய சேர்ந்த 5 கூட்டத்தை குறிக்கும். அஷ்டவசுக்கள் அப்படின்னா இப்ப அஷ்டவசுக்கள் பேர் உண்டு. சோமன், ஆபன், நீலன், தரன், துருவன், அனலன், அனிலன், பிரத்யூஷன், பிரபாசன். 8 பேர். அஷ்டவசுக்கள்னா தனிப்பட்ட பேர் உண்டு. அஸ்வினி தேவர்கள் தனிப்பட்ட பேர் இருக்கணும்ல. நான் தசீரன் நாசத்திருந்த 2 பேரை கொண்ட அஸ்வினி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்களால ஒரு பொம்பளைக்கு நன்மை நடந்திருக்கு. எந்த பொம்பளைக்கு அஸ்வினி தேவர்களால நன்மை நடந்துச்சு? அஸ்வினி தேவர்களால ஒரு பெண் பொம்பளை பிள்ளைக்கு நன்மை நடந்துருமா? நன்மை நடந்திருக்கா? ஆமா சாமி, இந்த கதையை சொல்றது ரொம்ப நீளமா சொல்லணுமே. ஏன் சுருக்கமா சொல்லுங்க? சுருக்கமா சொல்லிடுமா? சொல்லுதா. அதான் சாமி, சகுனம் முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தவம் இருந்துட்டு இருந்தாரு. தவம் இருக்கும்போது சரியாது என்று சொல்லக்கூடிய மன்னவன் எப்போ வேட்டைக்கு போறது வழக்கம்.
சொல்லக்கூடியவள் சுகன்யா. இந்த பேரெல்லாம் ரொம்ப தெளிவா சுகன்யாவா எப்ப ஷூட்டிங்ல இருந்து வந்துச்சு சுகன்யா இல்லையா, சுகன்யா என்று சொல்லக்கூடியவள். அப்பா அப்பா கிட்ட கேக்குறா, அப்பா இன்னைக்கு நீங்க வேட்டைக்கு போறீங்க, இன்னைக்கு நானும் உங்க கூட வரேன்ப்பா, என்னையும் கூட்டி போங்க. அப்பதான் சொல்றாரு, வேண்டாமா அங்க பெரிய பெரிய மிருதங்கம்லாம் இருக்கும், மிருகம்லாம் இருக்கு, அங்க நீ வரக்கூடாது, அதெல்லாம் பார்த்தா பயந்துருவ அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இன்னைக்கு நானும் வருவேன்னு சொன்னேன். சில தோழி பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வேட்டையாட போறாங்க. வேட்டையாட போனப்ப அப்பதான் வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சிட்டு ஒரு மரத்துல இருந்து இளைப்பாறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. குதிரையெல்லாம் ஓரமா கட்டி விட்டு உட்கார்ந்துருக்கும் போது அப்பதான் அந்த சுகுனி என்ற சொல்ல என்ன பண்றான், நம்ம போய் காடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தோழி பொண்ணுங்களோட போறா. அந்த இடத்துல ஒரு புற்று இருந்திருக்கு. புற்று வழியில 2 துவாரங்களின் வழியில 2 ஒளி வந்திருக்கு. ஒளி வந்து என்ன பண்ணிருக்கா, அந்த ஒளி வருது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அந்த முள்ள ஒடிச்சு அந்த துவாரத்தின் வழியில குத்துறா. அதுல இருந்து சத்தம் வருது. ஏன்னா இவன் சின்ன பிள்ளையாச்சு போய் கூறுவாருன்னு தெரியாது, ஓட்டைய கண்டோன்னு குச்சி எடுத்து குத்து விட்டான். சும்மா இருக்க முடியாது நின்னு யாரு புத்து வாழ்விகம்ங்கிறது புத்துக்குள்ள 2 குச்சியை வச்சு குத்துனான். குச்சி எடுத்து குத்துனோடனே அதுல இருந்து சத்தம் வருது. அவ மேற்கொண்டு குத்துனோடனே அதுல இருந்து ரத்தம் வந்துருது. ரத்தம் வந்தோடனே அப்பதான் ஆகா புற்றுல இருந்து ரத்தம் வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல நினைச்சிட்டு திரும்ப அப்பா கிட்ட ஓடியாரா. இங்க வந்து பார்த்தா எல்லாருக்கும் கண் பார்வை தெரியுமா, எல்லாருமே தடவிக்கிட்டு நின்னாங்க. கண் பார்வை தெரியும், யார் யாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி தடவிக்கிட்டு போது அப்பதான் பாக்குறா, என்ன நம்ம அப்பா கண் பார்வை மட்டும் போகல, எதுவுமே போகல, உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யல. அதாவது மலம் ஜலம் எதுவுமே போகாம ரொம்ப தெளிவா சொல்லுமா, இப்பதானே என்னென்ன விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும் புரியும். சரி எது என்னென்ன போகல, மலம் ஜலம் போகல போகல, சரி கண் பார்வை தெரியாம போயிருச்சு. ஒண்ணுக்கும் வெளியே போகலங்கிறிய, அதுதான் நீ நாகரிகமா சொன்னா அதை இப்படி கேவலப்படுத்துற. இல்ல பழிச்சுன்னு தெரியணும். அப்ப அழகு தமிழ்ல நடைமுறை தமிழ்ல சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் நெளிவு தமிழ்ல சொல்றீங்க. நாங்க கொச்ச தமிழ்ல சொல்றோம், நீங்க தூய தமிழ்ல பேசுறீங்க. சொல்லுங்க. அப்படி சுகுனி வந்து பார்த்தானா அப்பாவுக்குலாம் கண் பார்வை தெரியாதுன்னு அப்பதான் வந்து சொன்னாலா, அப்பா இந்த மாதிரி ஒரு புற்று இருந்துச்சு, 2 துவாரங்கள் வழியால 2 ஒளி வந்துச்சு, அதான் குச்சி எடுத்து குத்துனேன், இந்த மாதிரி ரத்தம் வந்துச்சு, நான் பயந்து வந்துட்டு இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு கண் பார்வை தெரியாம இருக்கேப்பா அப்படின்னு சொன்னே. அப்பதான் அந்த புற்று இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொன்னா, அப்பதான் கூட்டிட்டு போற அந்த புற்று இருக்கிற இடத்துல அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள சவுனாக முனிவர் தவம் இருந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் அவர்கிட்ட பார்த்து கேட்டாரா, சுவாமி எங்க மக செஞ்ச தப்புக்காக எங்க எல்லாரையும் மன்னிக்கணும் நீங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டனே, மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாரா. எல்லாருக்கும் கண் பார்வை வந்துருச்சான். எல்லாருக்கும் கண் பார்வை வந்தனே அப்பதான் சொன்னாரா, சரியாதி மன்னன் கேட்டாரா, நீங்க வந்து மன்னித்தேன் என்று சொன்னோனே மன்னிப்புன்னு கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா. அப்பதான் அவர் சொன்னாரா, இந்த கிழட்டு போய் சும்மா இருக்க வேண்டியதானே, இந்த கிழட்டு போய் கிழட்டு பையன் சாமியை போய் சொல்லலாமா? ஐயா சாமியார சொல்லங்க, நானு கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு, நீங்களே ரொம்ப கட்டிட்டு இருக்கீங்க இவ்வளவு இருக்கு. அப்பதான் இந்த கிழட்டு போய் சொல்லியிருக்கான், உன் மகள் என்ன கத்தி வை அப்படின்னு இருக்கான். எப்படி அவர் கேட்டு உன் மகளை என்ன கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னா, அப்பதான் சரியான மன்னன் எடுத்து சொல்லி மகளுக்கு எடுத்து சொல்லி ஒன்னாலதானமா அவர் கண் பார்வை போனுச்சு, நீ தான் அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொன்னே. அப்பதான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான், ஒரு குடிசையில வச்சுட்டு மலர் பறிக்கிறதுக்காக வெளியில வரா. அப்பதான் அஸ்வினி தேவர் வந்தாங்களாம். வந்து பார்த்தோன்னே ஆஹா அழகு நாள் அழகு, கட்டுனா அவ்வளவுதான்டா கட்டணும் அப்படின்னு சொல்லி மேலோக வாசியா போய் இருந்தாங்க. பூலோகத்துல வந்து இறங்கிட்டாங்க. இறங்கினா அப்பதான் சுகுனி என்று சொல்லக்கூடிய வந்து கேட்டாங்களாம், ஏமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நாங்க ஆசைப்படுறோம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறனா நல்ல சுகத்தை கொடுக்குறோம், நாங்க 2 பேர்ல உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க, நாங்க ஒருத்தர் விட்டு உன்னை விட்டு விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல. இவன் சொல்லியிருக்கா, இல்லங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, நான் சவுனக முனிவர் என்று சொல்லக்கூடியதான் திருமணம் பண்ணிருக்கேன் அப்படின்னா. அப்பதான் அஸ்வினி தேவர் சொன்னானா, இந்த குருட்டு பையில கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்த சுகத்தை அனுபவிக்க போற, அவனே குருடு கதையில கதையில அப்படின்னு சொன்னனே. அப்பதான் சொன்னா, நான் நீ எங்களை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு நல்ல சுகத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னே. இல்ல என் கணவனுக்கு நல்ல மனைவியா நான் இருக்கிறேன், நான் அவருக்கு பணிவிடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்பதான் அஸ்வினி தேவர் சொன்னாலா, உன் கணவனுக்கு உண்மையான மனைவியா நீ இருக்கல, அப்போ உன் கணவனை போய் கூட்டிட்டு வா, இந்த கங்கையில மூழ்கி நாங்க எந்திரிப்போம், எந்திரிக்கும் போது 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம், உன் கணவன் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நாங்க 2 பேரும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். உங்க கணவன் மனைவி நீங்க ஒன்னா இருங்க, நாங்க இதை விட்டு பிரிஞ்சு நாங்க எப்பவும் போல போயிடுறோம் அப்படின்னு சொன்னே. இவனு அங்க போய் கணவன் போய் கூட்டிட்டு வந்துட்டா. 3 பேரும் கங்கையில மூழ்கி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுது. 3 பேரும் ஒரே உயரம், ஒரே நிறம், ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இப்படி இருந்தா அவனுக்கு யாரை கண்டுபிடிக்கவே தெரியல, ரொம்ப சிரமம் இல்ல. அப்பதான் ஆதிபராசக்தி வேண்டானா, ஏன்னா சவுனக முனிவர் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியை வேண்டினா தவம் இருக்காரு. அப்ப உன் பிள்ளை தான் தவம் இருக்கிறாரு, இப்ப எனக்கே இந்த சோதனை வந்துருச்சு, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு என்ன. அப்பதான் பார்த்தாலா, இந்த மேலவாசிகள்லாம் பாதரசி என்று சொல்லக்கூடிய ஒண்ணு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? பாதமானது பூமியில பராமரிக்கும். அப்ப இந்த இவர் கணவனோட பாதம் மட்டும் பட்டிருக்கு, தரை
மாலையில பட்டிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சு இவர்தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி சரியா போய் மாலை அணிச்சாங்க. மாலை போட அப்பதான் சொன்னாங்களா, உண்மையான கணவன் மனைவி நீங்க தான், இந்த உன் கணவனுக்கு என்றும் இந்த இளமை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கண் பார்வை இளமையும் இந்த அஸ்வினி தேவர்களால இந்த பெண்ணுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. இதான் சாமி கேட்டது. அவங்க எந்த 3 பேரும் எதுல போய் மூழ்குனாங்கன்னு நான் சொன்னேன், கம்மாக்குள்ள அம்மாக்குள்ளையா கங்கையில போய் மூழ்குனாங்க. இந்த கங்கையில போய் மூழ்குனாலதான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு, அவனுக்கு இளமை திரும்பினுச்சு. இந்த கங்கை உருவாக காரணம் என்னங்க? அன்னைக்கு அவர் ஊர்ல இல்லாம விடுமா இந்த ஜாமியார்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியா? நீ வேற அந்த கங்கை உருவாக காரணம் என்ன? சரியாதி என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய மக சுகனி. அந்த சுகனியை போய் யாரை கல்யாணம் பண்ணா? சவுனக முனிவர் என்று சொல்லக்கூடியவர் கல்யாணம் பண்ணா. பார்க்கவர் அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கு. அப்படி பார்க்கவர் முனிவர் கல்யாணம் பண்ண காலத்தால கிழமை வந்தது. சரிமா இதை செஞ்சு விட்டாரு. அசுவனி தேவர்கள் இந்த சமண சீவன முனிவருக்கு என்ன பண்றாங்க? இளமையாவே இருக்கட்டும் நீனு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. கொடுத்துட்டு போனாரு. ஏதாச்சும் ஒண்ணு சரி கைமாறு செய்யணுமா இல்லையா? என்ன கைமாறு செய்யணும் காரணம் இருக்கு. ஏன்னா இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தேவர்கள் கசலுக்கு போர் நடக்குது. போர் நடக்கும் போது இவங்க வெற்றி பெற்றாங்க. தேவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தால உடனே ஒரு யாகம் நடத்துறாங்க. இந்த யாகத்துல என்ன பண்றாங்க? அவிர்ப்பாகத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனா இந்த தேவ வைத்தியர்களாகப்பட்ட அஸ்வினிதருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்களா? இப்படி இருக்கும் போது அப்பதான் உங்களுக்கு ஏதாச்சும் கைமாறு செய்யணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணி கேட்கும் போது அப்பதான் அந்த 2 பேரும் சொன்னாங்களா, எங்க இது வரைக்கும் நாங்க இந்த அவிர்ப்பாங்கிற சோமபானத்தை மட்டும் நாங்க சாப்பிட்டது இல்ல, அது உடனே நான் சாப்பிட்டு பாத்துக்கலாம். இந்த சோமபானம் யுராவனம்ங்கிறாளே அது என்ன ஐட்டம்? சோமபானங்கிறது தேவலோகத்துல காய்ச்சறது சோமபானம். சரி, நம்ம மக்கள் எல்லாம் தனியா போய் காய்ச்சறது சுறாபானம். புரிஞ்சா புரிஞ்சுக்க. ஆனா அதுவும் சரக்குதான், 2 பேரும் உங்களுக்குள்ள சரக்கு. அப்ப அந்த சோமபானத்தை வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க, அதுக்கு உதவி பண்ணா நீங்க கைமாறு செஞ்ச மாதிரி ஆளுங்க அப்படி சொல்ல. அதனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த முனிவராகப்பட்டவர் பார்க்க முனிவர் அந்த அசுவனி தேவர்களுக்கு சோமபானத்தை வாங்கி கொடுத்தாரு. அப்ப செஞ்சோட குணம் சித்தாரா இல்லையா? ஆமா சாமி. அப்ப இந்த பொறுமை அவருக்கு உரிமை உண்டு. இப்ப கங்கை ரூபா காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த சகர மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னன் இருந்தார். இந்த சகர மன்னனுக்கு 60,001 பிள்ளைங்க. இந்த 60,001 பிள்ளைகள்ல இந்த இதுவரைக்கும் அஸ்வமேதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரை இருக்குமா? ஆமா. இந்த குதிரை நல்ல குதிரையா தான் இருக்கு. குதிரை நல்ல குதிரை தான், ஓடுதா இல்லைன்னு பாப்போம். ஜாட பேச கத்துக்கிட்டீங்க சாமி. இந்த குதிரையை ஓட்டாம விடுறது இல்ல. அன்னைக்கு இந்த குதிரை எப்போ அந்த குதிரையை ஓட்டுறதுன்னு இந்த குதிரையை படைச்சிருக்கேன் ஆண்டவன். போட்டு ஓட்டுக்க. அப்ப இந்த குதிரையை அவுத்து விடுவாங்களாம். இந்த குதிரையை அவுத்து இந்த எந்தெந்த நாட்டுக்கு அந்த குதிரை போதோ அந்தந்த நாடுக்குள்ள அவுத்து விட்டு அரசனுக்கு சொந்தம். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் இந்த குதிரையை காணாங்க கொஞ்ச நாளா. ஆமா ஆமா, இந்த குதிரையை காணோம் கொஞ்ச நாள் காணாம இருக்கும். அப்பதான் தேடி பாக்குறாங்க. கபிலருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி கட்டி கிடக்கு. இதை பார்த்தோம்னா கபிலர் தான் திருடி இருப்பாரு அப்படி எண்ணத்துல இந்த கபிலரை கொல்லணும் அப்படின்னு நோக்கத்தை போறாங்க. போகும்போது அப்பதான் அவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. இவங்க 60,001 பேர்ல 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. மிச்சம் உள்ளவ எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. இப்ப 4 பேர் தப்பிச்சாங்க. அது ஒரு விஷயம். அப்ப இவங்க எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்னா யார் வரணும்? கங்கை வரணும். அப்படி கங்கை வரணும் அப்படி இருக்காங்க. இந்த பகீரதன் சகிரனுடைய பேரனாகப்பட்ட சகிரனுடைய மகன் திலீபன், திலீபனுடைய மகன் பகீரதன். இந்த பகீரதன் ஆகப்பட்ட என்ன பண்றான்? கங்கையை நோக்கி தவம் பண்றான். 1000 ஆண்டு காலம் கங்கையை நோக்கி தவம் பண்ணும்போது கங்கை தோண்டி வர கேட்கிறா. என்ன வர கேட்கிறா? எப்பா நீ இவ்வளவு நாள் என்ன நோக்கி தவம் பண்ணிட்ட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ கேளுப்பா அப்படி இருக்கும்போது அப்பதான் நீங்க என்னுடைய விருப்பத்திற்கு நாங்க பூலோகத்துக்கு வரணும், என்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்கணும் அப்படி கேட்டுக்கிறேன். எப்பா நான் பூலோகத்துக்கு வந்துருவேன், என்னுடைய சக்தி தங்குற அளவுக்கு திறமை இருக்கா? பூமியில இடம் இருக்காப்பா? இல்ல. தாங்குமா இந்த இடம்? இப்படி தாங்குமா? இறங்கின இந்த இடம் தாங்குமா? இந்த இடம் தாங்குமாமா? நான் இறங்கின தாங்காது. சரி அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா தாங்காது, வேற என்ன ஒண்ணு சொல்லி சிவபெருமான் மட்டுமே என்னுடைய வேகத்தை தாங்கக்கூடியவர். சிவபெருமான் முறையிடுறா அப்படி சொல்லும் போது அப்பதான் பகீரதன் சிவபெருமான் நோக்கி 1000 ஆண்டு தவம் செஞ்சான். இப்படி தவம் பண்ணும்போது சிவபெருமான் தோண்டி கேட்கிறார், என்ன வரையும் எனக்கு இருக்கும்போது இப்பதான் கங்கை வரணுங்கிறா. ஆனா அவங்களுடைய வேகத்தை நீங்க மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இல்ல நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களான்னு கேட்க, சரி அந்த பொம்பளைக்கே இந்த பொம்பளைக்கே இவ்வளவு ஆணவம் இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? இருக்கும்ல. வேணா இவளுக்கு என்ன அப்படி இருக்க போகுது? என்ன பெருசா என்ன என்னதான் அப்படி இருக்க போகுது? அப்படி என்னதான் இருக்க போகுது? வேணா என்கிட்ட வர சொல்லு, பாத்துருவான். பாத்து போடுறேன் என்ன சக்தி இருக்குன்னு பாத்து போடுறேன் அவன் சொல்ல. சிவபெருமான் சொல்ல உடனே பகீரதன் போய் திரும்பவும் கங்கையை நோக்கி 1000 ஆண்டு தவம் செஞ்சான். போது சரி இப்ப இவருக்கு இவ்வளவு சேட்டம் தான் வர்றேன்,
ஏன் சக்தியை தாங்க சொல்லு. அவ வேணாம் அடக்கி அப்ப அப்படின்னு இவ சொல்றா. இவ சொன்ன உடனே கங்கையாப்பட மேல இறங்கி வரும்போது இந்த பொம்பளைய இந்த சூரமன் என்ன பண்ணாரு, கங்கையாக்கப்பட்டவள தன்னுடைய சிரசுல அடக்கி வச்சார். கொண்டையிலே அடக்கி வச்சுட்டாரு. கொண்டையில அடக்கி வச்சார். அப்ப ஒரே ஒரு மயிரை அவுத்துடுற காரணத்தினாலதான் கங்கை இந்த பூமிக்கு வந்தா. அப்படி கங்கை வந்த காரணத்தினாலதான் நீங்க சொன்ன மாதிரி மூழ்கி எழுந்தாங்க. பெருமை அடைச்சதுனால எவ்வளவு பெருசா இருந்தாலும் நாங்க அடக்கி போடுவோம். நான் நீ எவ்வளவு பெருசா வேணா வச்சுக்கிட்டு வா, என்ன வேணா வச்சுக்கிட்டு வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படிதான் நீ வந்தாலும் அடக்குது இந்த ஆம்பளையா தான் இருப்பேன். உனக்கு என்னைக்குமே எதிரி நான் தாத்தா. எதை வேணாலும் அடக்கலாம், ஆத்திரத்தை அடக்கலாம். அதனால பெண்கள் மொத்தம் எத்தனை வருவான்? 7 பேர் சாமி. என்னன்னா பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பே அடைச்சிருக்க வருவான். இந்த நன்கொடை எத்தனை வயசு? 13 வயசு. 13 வயசா? உண்மையிலே நடைமுறையிலும் 12க்கும் 13க்கும் ஊட போகுதான். 5 வயசு குறைச்சு சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், நடைமுறையிலும் சரி கதைக்காகவும் சரி எனக்கு வயசு 13. 5 வயசு குறைச்சு சொல்லல. யார் நான் கேட்டது என் வயசு கேட்கல, உன் வயசு கேட்டேன். என் வயசு தான் நானும் சொல்றேன். சரி, இப்ப அடைஞ்ச வயசுக்கு என்ன தேவை? என்ன தேவைன்னா என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்காது. என்ன தேவைன்னு நான் உன்கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட போய் கேள்வியை கேட்கிறேன். என்ன வித குறையும் இல்லாம நல்லாதானே எங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. உனக்கு எந்த குறை இருந்தா தான் ஊனமுடுற சங்கத்துல சேர்த்திருப்பாங்க. எனக்கு என்ன ஒண்ணும் தேவை கிடையாது சாமி. இப்படி ஒண்ணும் தேவை கிடையாது. இல்ல சாமி, அத நீ சொல்லாத. நான் சொல்றேன், நான் தான் உனக்கு புருஷன். என்னது? பார்த்து வந்திருக்கேன். பார்த்து வந்திருக்கீங்களா? பார்த்து வந்த அந்த புருஷன் பேரை சொல்ற கேளுமா. ஹலோ. ஆமா, சொல்ற கேளு. ஒக்கூரை சேர்ந்த துர்கா டிராவல்ஸ் செல்வ கருப்பு அண்ணார் அவர்கள் இங்கே நாரதா நடிக்கும் ஜெயமாதவன் அவர்களுக்கு 51 ரூபாயும், பப்பனா நடித்த சக்திராஜ் அவர்களுக்கு 51 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அன்பை கொடுத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தன்னை தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கு பார்த்து வந்த புருஷன் பேரை சொல்ல கேளுமா. சொல்லுங்க சாமி, பிடிச்சிருந்தா கிடையாது சாமி. அப்படி சபாஷ் கண்டு உனக்கு எத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நைவேறு யாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நைவேறு யாரமா கந்தன் 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 தானமா உனக்கு எத்த கனவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா வள்ளி தங்கமே அவனுக்கு நைவேறு யாரமா வள்ளி பண்ணு அவனுக்கு வேறு யாரமா. கந்தன் தானமா உனக்கு ஏத்த கனவமா கந்தன் 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 தானமா உனக்கு ஏத்த கனவமா. சாமி என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன குண்டியில ஏறதுக்கு கூலி வேணுமா? குன்று குன்று குன்றினிலே குன்றா குன்றினிலே நல்ல வேலை குண்டியில ஏறதுக்கு கூலி வேணுமா? அந்த மாதிரி குன்றினிலே ஏறவனுக்கு கூலி வேணுமா? குலக்கடவுள் பெருமைகளை மறக்கலாகுமா? குண்டியில ஏறுவதற்கு கூலி வேணுமா? குலக்கடவுள் முருகனாம உனக்கு கேளுமா? கணவதியின் தம்பியை நீ கட்டிக்கொள்ளமா? கணவதியின் தம்பியை நீ கட்டிக்கொள்ளுமா? கணவதியின் தம்பியை நீ கட்டிக்கொள்ளுமா? கலிகமே வணங்கும் உன்னை தெய்வ மகமா. கந்தன் தானமா உனக்கு ஏத்த கனவுமா கண்ணன் தானம்மா உனக்கு ஏத்த கனவுமா. சேர்ந்து வாழ்ந்து வரமா நீ அம்மா நீ அவனுக்கு இல்லை வேறு யாரம்மா அவனுக்கு இல்லை வேறு யாரம்மா. அவனை பார்த்து வந்த முருகப்பெருமானையே உனக்குமா பிள்ளையா பார்த்து வந்திருக்கமா. மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்கீங்க. புருஷனை பாத்துட்டு வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்க. நான் மாப்பிள்ளை தான் சொல்றேன். என்ன தெய்வம் எனக்கு புருஷன், உனக்கு மாப்பிள்ளை தானே. ஏன் ஜாமி போய் போய் நான் 2ஆம் தடவை வாக்க பண்ணுமா? உனக்கு விதி அவ்வளவுதான். 2ஆம் தடவை போனா யாரும் மாத்த முடியும். ஜாமி மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல ஜாமி. மாப்பிள்ளை பாத்துட்டு வந்து ஒரு ஆண்டு பேரை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க பாத்துட்டு இருக்க மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. அது எப்படி தெரியுமா சொல்ல போறேன்? தபசி எங்கல்பட்டியை சேர்ந்த நாகராஜ அண்ணார் அவர்கள் இங்கே நாரதா நடித்துக் கொண்டிருக்கும் ஜெயமாதன் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். நன்று நல்ல இடத்த பொந்து அப்படி சொன்ன நன்முகனை பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நசக்கார வேலை இல்லையே. நன்முகனை பெற்ற பிள்ளை நீங்க, இந்த நசக்கார வேலை இல்லையே.
பல பல பல்லே பல்லே. இவர் பாத்துட்டு வந்திருக்காரு மாப்பிள்ள. அவர் எப்படி தெரியுங்களா, ஒரு வளம் கிடைக்காம கோமணத்தோட போய் மலையில போய் ஏறி நின்னாருங்க. ஒரு வளம் கிடைக்காம மலையில போய் நின்ன மண்டக்கணம் புடிச்ச பயில நான் கட்டிக்க முடியுமா? அவர் எப்படி தெரியுங்களா, மொட்டு தூளி கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒரு சுத்தி கண்டு கொண்டு நிற்குமாறு முகமே பத்திட்டு பண்டாரம பழனியில் நிற்பவரை கட்டிக்கிட்ட கண்ணு என்ன சுகமே. சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரகட்ட வேலையில லாபம் இருக்கா. சாமியே சாமியே நல்லா இருக்கா, உங்க தரகட்ட வேலையில லாபம் இருக்கா. மாப்பிள்ளை கூட ஒரு வகையில எடுத்துக்கலாங்க. மாப்பிள்ளையோட அப்பா இருக்காரா இல்லையாமா, வருங்கால மாமனார். அவர் எப்படி தெரியுங்களா, வரத்தை கொடுக்க தெரியாம கொடுக்க வேண்டியது, இதுலயே தெரியுது. அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது. என்ன எப்படி தெரியுங்களா, பாருங்க பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய எனக்கு வரத்தை கொடுத்தாரு, பிள்ளை ஒத்துக்கிடுச்சான். வருங்கால மாமனார் பாத்துட்டு இருக்க மாப்பிள்ளைக்கு ஒரு முறைக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமனார் இருக்காரு வரத்தை கொடுக்க தெரியாம கொடுக்கறது, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். முருகன் பாவம். ஆமா, மண்டை போடு அத்தனையும் மாலைகளை போட்டுக்கிட்டு மாமனார் வாடு சுடுகாடு சுடுகாட்டு மண்டையில் தலைமையோடு பொண்டடிக்கு தெரியாம கொண்டைக்குள்ள வச்சிருக்கும் அப்படியே சொல்ல வைக்க கேளு. சாமியே சாமியே நல்லா இருக்கா, உங்க தரகட்ட வேலையில நல்லா இருக்கா. சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரகட்ட வேலையில நல்லா இருக்கா. மாமியார் இருக்காங்களே, மாமியாரு யாரு கிடையாது, புருஷனுக்கு அடங்காதவங்க. அப்ப அந்த குடும்பம் கொண்டியே தூக்கி அப்பேற்பட்ட குடும்பத்துல புருஷனை மதிக்காத மருமகளை போய் மதிப்பாங்க. நாளை பின்ன அடிச்சு வரக்குனா எங்க அப்பா கொண்டு வந்து கண்ணை கசக்கிட்டு நான் அப்பா என்னை அடிச்சு விரட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அங்க வந்து நிக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாங்க? தேவையே இல்ல. எனக்கு வேலை இருக்காது. கட்டுக்காரங்காத வேலை காட்டேரி எங்க வேலை காடி தீரி சூடு நீர் மாமியாரா மட்டு மரியாதை இன்றி கோரலோபத்தான இந்த பூமியா. சாமியே சாமியே நல்லா இருக்கா, உங்க தரகட்ட வேலையில நல்லா இருக்கா. அதனால பரவாயில்லைங்க. இந்த முருகனோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார்ல, முன்னாடி கூட தொங்கும்ல, முன்னாடி தொங்க அப்புறம் பின்னாடியா பார்த்தவங்களுக்கு தும்பிக்கை தொங்கும்ல, நாயக பெருமான். அவர் எப்படி தெரியுங்களா, அவர் எப்படி தெரியுங்களா, ஆத்த போல பொண்ணு தேடி அத்தனை ஒரு பிள்ளை வீட்டிருப்ப மச்சான் கணபதியே அவள் கோரி கடலை எவர் தருவார் என்று இருப்பது அவர் தலை விதியே. சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரகட்ட வேலையில லாபம் இருக்கா. சாமியே சாமியே நல்லா இருக்கா, இந்த தரகட்ட வேலையில லாபம் இல்ல அப்புறம் அதுதான் இருக்கட்டுங்க. மாப்பிள்ளையோட மாமே இருக்கிறாரா இல்ல, திருட்டு பையனா யாருமே சொல்றேன். நீங்க வேற ஊரு வீடு வெண்ணையெல்லாம் திருட்டு நிக்கிறதா அவனோட பழக்கமே. இவங்க போய் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளை குனிய வச்சு அதுல ஏறி மாப்பிள்ளையோட மாமன்னு சொன்னேன். ஏமா புனிய வச்சு குனிய வச்சு ஏறுறது, புனிய வச்சு ஏறுறானா? ஒரு ஆளை குனிய வச்சு இவங்களுக்கு எட்டாது, அந்த கலையை வெட்டாது, குனிய வச்சு அதுல ஏறி நின்னுக்கிட்டு எடுத்து திருட்டு கேட்டுக்குங்க. இதெல்லாம் புனிய வச்சு ஏறுறாங்க. கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? இப்படி மாப்பிள்ளை தேவையா சாமி? எனக்கு இந்த மாப்பிள்ளை உனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலங்க, ஏன் விஷயத்தை மாத்த முடியாது? என்னது, ஏன்னா இத்தனை விஷயம் பேசுனேன், கல்யாணத்தை பத்தி பேசுனேன். பொதுவா எல்லாருமே இந்த மாதிரி இல்ல குமரியத்தை எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. குமரிங்க குமரினா இளைஞ இல்லையா, இந்த மாதிரி ஏழவட்டான பிள்ளையத்தை எல்லாம் செய்யணும்னு நினைப்பேன். கூட்டி பெருக்கிண்டு சாமி கூட்டி கூட்டி கொடுக்கும் உங்கள் முறையோ கூட்டி
சாமி கத்துறீங்க. சாமி நீங்க மனசு வச்சா எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு சம்பளத்தை சேர்த்து தான் சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்கலையா? அதனால என்ன பார்த்து குட்டி உங்க கேட்ட கடத்தல அறிவில்லா மடச்சிறுமீனா அடிக்கடி அறிவில்லா கொஞ்சம் கூட அறிவில்லா மடச்சிருந்தி அடிக்கடி உரைப்பதை தடுக்கவும் மறைக்கிறார் அறிவிலா மடச்சிருந்தி நீதிதனை எல்லாமே நாடமில்லை எதிர்த்தகமா நியாய வழியாகுமா எதிர்த்தகமா நியாயமாகுமா ஏனுனக்கு ஞானமில்லை அறிவில்லா மடச்சிருந்தி 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 நாளை சூரிய தர்சனப்படாக உனக்கு அந்த முழு கல்யாணம் வைக்கிறேன். அப்படி கல்யாணம் வைக்கல அப்படின்னா என் பேர் நாடு சாராய வியாபாரி டாஸ்மாக் சாராய வியாபாரி வள்ளி அவர்களுக்கு 50 ரூபாயும் நாரவர் அவர்களுக்கு 50 ரூபாயும் அன்பளிப்பாக அன்பை கொடுத்த எனது அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது சர்வம் அன்பு அந்த கைக்கொலி சர்வம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பார்த்தா நாளை சிறிது உலக முழு கல்யாணம் வைக்கிறேன். கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னா என் பேர் நாகம் உள்ள பிரம்ம முடிச்சு முடியல கொடுத்தது மாலை வலிக்காது சாமி போங்க. ஏமா வந்த புருஷனை வேண்டாட்டியே இப்ப புருஷனுக்கு என்ன பண்ணுவேன்? யாரு வேண்டாம் சொன்னது? சும்மா அடைக்கிற நிலம் யாரு வேண்டாம் சொன்னது? இதெல்லாம் வேண்டானே. 30 வெளியில நிலத்தை போட்டுக்கிட்டு சும்மா ஓட்டு வச்சிருக்கலாமே. அவர்கிட்ட தானே அப்படி சொன்னேன். என் மனசார சொன்னடா. என் மனசுக்குள்ள அந்த முருகனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் திருமணம் செய்யணும்னு நினைச்சேன். அந்த சாமி என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. விடியறக்குள்ள எனக்கு கல்யாணம்ங்க. குளிய நோண்டுங்கன்ற. எதுக்கு குளிய நோண்டுறீங்க? குச்சிய ஒன்றதுக்கயா? பந்தக்கால ஊனணுமா இல்லையா? பாத்தியா முருகா கேட்டுக்கங்க. குளிய நோண்டணுமா? பந்தக்கால ஊனணும்ல. எங்க சொந்த காலம் கல்யாணம். முருகன் எப்படி திரும்ப நினைச்சிருக்கேன்? எப்படி